நீங்கள் நல்லா இருப்பீங்க. சாதாரணமாக நாம் யாரையும் வேண்டாத எண்ணத்தோடு பார்க்கக்கூடாது. இல்லை விருப்பமில்லாமல் அவர்களை நோக்கி நாம் நம்முடைய பார்வையை காண்பிக்கக்கூடாது. எப்போவுமே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வாங்கி கொடுப்பதில் அதிலிருந்து கொஞ்சம் கொடு என்று கேட்பது அலாதி பிரியம். அது தாத்தாமார்களாகட்டும் அம்மாமார்களாகட்டும், ஒரு சாக்லேட் நாம் வாங்கி கொடுத்தால் எனக்கு கொஞ்சம் கூட என்று கேட்பார்கள். அது கொடுக்கவே கூடாது. குழந்தைகள் நாம் வாங்கி கொடுக்கும்போது அடம் பிடித்து வாங்கிவிடும், ஆனால் அதை கொடுக்கவே கொடுக்காது. இப்படித்தான் ஒரு தாய்க்கு ஒரு மகள் கேட்கிறாள், அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுங்கம்மா, ஆப்பிள் வாங்கி கொடுங்கம்மா என்று கேட்கிறாள். அவள் சரி இந்த குழந்தை அழைக்கிறது என்று 2 ஆப்பிளை வாங்கி கொடுத்தாள். ஆப்பிளை வாங்கி கொடுத்தவுடன் எனக்கு ஒரு குடுசாமி என்று கேட்கும்போது அந்த குழந்தை டக் என்று கழித்து விடுகிறது. கழித்தால் நாம் கேட்க மாட்டோம் அல்லவா, எச்சில் பட்டது என்று கேட்க மாட்டோம் அல்லவா. இந்த அம்மாவுடைய முகம் மாறிவிட்டது. மறுபடியும் அதாவது குடுசாமி என்று கேட்கும்போது அந்த பழத்தையும் கழித்து விட்டது. இந்த அம்மாவுக்கு மனதில் இந்த குழந்தை எனக்கே இப்போவே கொடுக்க மாட்டேங்குது, நம்மளை யார் பெரியவரானும் இதை கவனிக்காத உடனே அது அந்த காலத்துக்கு ஓடிவிட்டது, மனசு ஓடிவிட்டது. ஆனால் குழந்தை என்ன சொல்கிறது தெரியுமா, ஆமாம் இந்த பழம் பிடிக்குது, இந்த பழம் தான் இனிக்குது, இந்தாங்க இதை நீங்கள் சாப்பிடுங்க என்று சொல்லும்போது அந்த தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. இதுதான் இன்றைய கால சூழ்நிலை. அதை நாம் புரிந்து கொள்ளாமல் உடனடிய வேறு எண்ணங்களை அந்த குழந்தை மேல் வேறு எண்ணங்களோடு பார்த்தால் அது நம்முடைய மிஸ்டேக்கே உடைய குழந்தையோட மிஸ்டேக்கே அல்ல. இதே போலத்தான் சாலமன் ராஜாவை சந்திக்க சீபா நாட்டு ராணி ஒருவள் வந்தாள். சாலமனுக்கு அதிகமாக ஞானம் இருக்கிறது என்று எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் அவளோ அதை சந்தேகப்பட்டாள். சந்தேகத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரே மாதிரியான ஒரிஜினல் பூக்களையும் அதே மாதிரியான பிளாஸ்டிக் பூக்களையும் கொண்டு வந்து தூரத்தில் வைத்துவிட்டு, ராஜா இந்த மலர்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். ஆனால் சாலமன் ராஜா புரிந்து கொண்டான், இவள் நம்மை டெஸ்ட் செய்கிறாள் என்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தான். பூக்களை பார்த்தவண்ணம் போய்கொண்டே இருக்கும் பொழுது தேனீக்கள் அந்த ஒரிஜினல் பூக்கள் மேல் வந்து உட்கார்ந்தது. பிளாஸ்டிக்கில் பூக்கள் மேல் வரவே இல்லை, உட்காரவில்லை. உடனே இவர் சொன்னார் சீபா ராணி இடத்தில், இதெல்லாம் இந்த பூக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறது, அந்த பூக்கள் எல்லாம் நல்லா இல்லை என்று சொன்னவுடன் சீபா ராணி தலைகுனிந்தாள். மன்னரே, உங்களை டெஸ்ட் செய்யத்தான் நான் வந்தேன். இதெல்லாம் பிளாஸ்டிக் பூக்கள், இதெல்லாம் ஒரிஜினல் பூக்கள். நீங்கள் உண்மையிலேயே ஞானிதான் என்று சொன்னார். யாருக்கு என்ன திறமை இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, நம்மை படுத்த ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?